Hi friends, welcome to our channel Fish and Pets Hobby. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலனி ப்ரீடிங் வெர்சஸ் கேஜ் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பேர்ட்ஸ் ப்ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மொத்தமே வந்து ரெண்டு தான் வரும். ஒன்று வந்து காலனி ப்ரீடிங், ஒன்று வந்து கேஜ் ப்ரீடிங் தான். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து காலனி ப்ரீடிங் தான். காலனி ப்ரீடிங்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு ரூமோ டெரஸோ அதில் வந்து நிறையா செட்டப், நிறைய பானையோ, நிறைய பாக்ஸ் வச்சு நிறைய பேர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து ஒரே இடத்துல வச்சு குரூப்பாக வளர்க்குறது தான் காலனி ப்ரீடிங். ஸோ இந்த காலனி ப்ரீடிங்கில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரிங்கு. உங்கள் காலனி ப்ரீடிங்கில் கிட்டத்தட்ட எப்படி மினிமம் வந்து ஒரு 10 பேரஸும் வாங்கி விடுவீங்க. ஸோ அந்த 10 பேருமே வந்து வித்தின் ஒரு வீக்லேயே ஈஸியாக அதோட மேட் யாருன்னு சொல்லிட்டு அதுவே சூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறனால அது எஃபெக்டிவாகவும் இருக்கும், ப்ரீடிங் வந்து ப்ராப்பராகவும் நடக்கும். அதோட மேல் ஃபீமேலோட பேரை வந்து அதுவே சூஸ் பண்ணிக்கணும். பேரிங் வந்து எப்போயுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மியூட்டேஷன். நிறைய மியூட்டேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை, ஏன்னா கிராஸ் ப்ரீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நிறைய கலர்ஸில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. மூணாவது ஃபுட்ஸு. நார்மலாக வந்து எல்லோரும் சொல்கிறது தான், இந்த கொத்தமல்லி சாப்பிட மாட்டேங்குது, கீரை சாப்பிட, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் காலனி ப்ரீடிங் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நீங்கள் எது வச்சாலும் சாப்பிடும். ஏன்னா நீங்கள் வளர்க்குற அந்த 10 பேரில் வந்து ஏதாவது ஒரு பேராவது வந்து நீங்கள் வைக்கிற கீரையோ ஏதாவது ஒன்று சாப்பிடும். அது சாப்பிட்றத பார்த்து மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இது வச்சா சாப்பிடாது, அதை சாப்பிட, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. அடுத்து வந்து மெயின்டெனன்ஸில் பார்த்தோன்னா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறோம்னா, ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே கீழே வந்து எம்டி தரையில் வைங்க, இல்லைனா ஏதாவது வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து தண்ணி ஊற்றி ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டுலாம். ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கும் தனித்தனியாக கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. நீங்கள் ஃபுட்டு வச்சாலுமே காமனாக ஒரு பவுலில் ஃபுட்டோ இன்னொரு பவுலில் வாட்டர் அப்படின்னு நீங்கள் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம அட்வான்டேஜ் பார்த்தோம்னா காஸ்ட்டு. கேஜ் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கேஜ் அப்படின்னு வந்து அவ்வளோவா யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ரூம் செட்டப்லையோ இல்லை ஒரு ஆவியர் செட்டப்பில் தான் பண்ணுவோம். ஸோ ஒரு ரூம் எடுத்துட்டோம்னா 3 பக்கமும் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கம்பி அடிச்சா போதும். கம்பி இல்லைனாலும் ஏதாவது ஒரு போதும். அதனால் வந்து இந்த கேஜ் காஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். இந்த காலனி ப்ரீடிங் இருக்க பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து டிசீஸ் பரவுறது தான். உங்களோட காலனியில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு சில பேர்ட்ஸை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில பேர்டு வந்து டிசீஸால் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுக்காமல் விடுறதுனால அந்த ஹோல் காலனி செட்டப்பில் இருக்க எல்லா பேர்ட்ஸுக்குமே டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸ் வந்து ஹெவியான லாஸ் ஆகிடும். ஏன்னா எல்லா பேர்ட்ஸ் செத்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து ஃபுட் வேஸ்ட்டு. அதிகமாக ஃபுட் வேஸ்ட் வந்து ஆகும். ஏன்னா அந்த நீங்கள் வைக்கிற பவுலில் தான் வந்து உட்கார, குதிச்சு, ஓட, இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறையா ஃபுட் வேஸ்ட் வந்து அதிகமாக ஆகும். அடுத்து பார்த்தா ஃபைட். நிறைய ஃபைட் வந்து அது மாதிரி, ஏன்னா பேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கிறனால நிறையா சண்டை போடும். முக்கியமாக பார்த்தோன்னா அதோட பார்ட்ஸ்க்காக சண்டை போடும், பாக்ஸ்காண்டி சண்டை போடும். இல்லைனாலும் எப்படின்னா ஒரு மேலுக்கு வந்து மட்டும் இல்லாமல் ஒரு பேர் வந்து போட்டிருக்க சிக்ஸை வந்து இன்னொரு பேர் போய் டேமேஜ் பண்ணும், அதை கொன்றும். இந்த மாதிரி நிறையா நடக்கும். எக்ஸை முட்டையை உடச்சி விட்டுரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து காலனி ப்ரீடிங்கில் இருக்கும். இதெல்லாம் தான் காலனி ப்ரீடிங்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம கேஜ் ப்ரீடிங் பற்றி பார்த்தோன்னா, கேஜ் ப்ரீடிங் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் நார்மலாக இப்போ ஒரு பிகினர் வளர்க்குறோன்னா அது கேஜ் ப்ரீடிங்கில் தான் ஆரம்பிப்போம். ஒரு சின்ன கேஜ் வாங்கி அதில் ஒரு பேர் போட்டு ஆரம்பிப்போம். இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா டிசீஸ் தான். ஸோ இந்த செப்பரேட் ப்ரீடிங்கில் வந்து கேஜ் ப்ரீடிங்கில் வந்து டிசீஸ் வந்து ரொம்பவே சான்ஸ் வந்து கம்மி. ஏன்னா நீங்கள் வச்சுருக்க வந்து ரொம்பவே அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருப்பீங்க பேர்ட்ஸு. ஸோ அதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக கேஜ் வச்சு நீங்கள் டெய்லி ப்ரொவைட் பண்ணி கேரிங்காக பார்க்குறதுனால டிசீஸ் வந்து அவ்வளோ வராது. அப்படியே டிசீஸ் வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துடலாம். ஏன்னா 2 பேர்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் டிசீஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு லாஸ் ஆனாலும் வந்து ஹெவியான லாஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபுட் வேஸ்ட்டு. ஃபுட் வேஸ்ட் வந்து அவ்வளோவா ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு பேருக்குமே வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து நிறையா ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலனியில் இருக்கிறத விட வந்து இதில் வந்து நிறையா ஃபுட் வேஸ்ட் வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா அது பாட்டுக்கு போய் சாப்பிட்டு அது பாட்டுக்கு போய் உட்காந்துரும். அதே மாதிரி அதிகமாகவும் பறக்காது, இந்த கேஜ் வந்து சின்னதாக ப்ரொவைட் பண்ணுறனால. மூணாவது வந்து ஃபைட் எதுவுமே வந்து அவ்வளோவா நடக்காது. ஏன்னா இருக்கிறது வந்து ஒரு பேர் தான் அந்த கேஜில். ஸோ அதுக்குள்ளே ஒரு சண்டைன்னு வந்தாலும் ஒரு சின்ன ஃபைட் தான் வரும், தவிர ரொம்ப பெரிய ஃபைட் வராது. சாகிற அளவுக்குலாம் பெரிய ஃபைட் வராது. ஸோ ஃபைட் வந்து வராது. இதான் வந்து இன்னொரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ் இஷ்யூ. சிக்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரிடேட்டரும் வந்து சாகடிக்காது. ஏன்னா இருக்கிறதே வந்து அதோட பேரண்ட் பேர்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே கேரிங்காகவும் பார்த்துக்குறோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதோட சிக்ஸை வந்து அதை ரொம்ப கேரிங்காக வளர்க்கும்.
அதே மாதிரி எக் பிரேக்கும் அவ்வளோவா வந்து ஆகாது. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரிடேட்டர் இருந்தால் தான் வந்து எக்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, எக்ஸை உடச்சி விடுறது இந்த மாதிரி நடக்கும் தவிர. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்க அட்வான்டேஜ். ஸோ இதில் கேஜ் ப்ரீடிங்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பேர் ஆடுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து நிறைய பேர் நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரே சிங்கிள் பேர் வாங்கி வச்சுட்டு வந்து அது பேர் ஆகலை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது பேர் ஆகும், லேட் ஆகும், இல்லை ஆகாமையும் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மேலுக்கு அந்த ஃபீமேலை பிடிச்சா தான் அது பேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறையா வரும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேஜி பொறுத்த வரைக்கும். இன்னும் வந்து மியூட்டேஷன் எதுவுமே அவ்வளோவா டிஃப்ரெண்ட்டாக வந்து எதுவும் கிடைக்காது. நீங்கள் போட்டிருக்க சேம் பேரண்ட் மாதிரியே தான் வந்து மியூட்டேஷன் கிடைக்கும் தவிர ரொம்ப எதுவும் சேஞ்சஸாக வந்து எதுவும் கிடைக்காது அவ்வளோவா மியூட்டேஷனாக. அதே மாதிரி ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொத்தமல்லி சாப்பிட மாட்டேங்குது, அப்புறம் நிறைய இந்த கீரை வச்சா சாப்பிட மாட்டேங்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கேஜ் ப்ரீடிங்கில் வந்து நிறையா வரும். ஏன்னா ஒரு 1-2 பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்றத பார்த்தா தான் மீதி இருக்க பேர்ட்ஸும் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வச்சுருந்த அந்த ஒரு பேரில் வந்து எந்த ஒரு பேர்டுமே சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு பேர்டும் வந்து சாப்பிடாது, எந்த ஒரு கீரையோ இல்லை வேறு எதுவும் ஃபுட்டை வந்து சாப்பிடாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து மெயின்டெனன்ஸு. நீங்கள் ஒரு 10 கேஜி 12 கேஜி அப்படின்னு வந்து மாதம் வச்சுருக்கும் போது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேஜுக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து சாப்பாடு டப்பாவும் வச்சுருப்பீங்க, தண்ணி டப்பாவும் வச்சுருப்பீங்க. இதை டெய்லி நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணால் டைம் வந்து அதிகமாகும். இதுக்குன்னே வந்து நீங்கள் டைம் ஒதுக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் வந்து அதிகமாகும். இதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கேஜ் ப்ரீடிங்கில். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று வந்து காஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கேஜ் வாங்குறதுக்கு காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ காஸ்ட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலனி ப்ரீடிங்கில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதே மாதிரி கேஜ் ப்ரீடிங்க்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரீடிங் சூட் ஆகுமோ இந்த அட்வான்டேஜ் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக வந்து கேஜ் ப்ரீடிங் பண்ணுற நிறைய ப்ரீடர்ஸே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலனி செட்டை தான் வைப்பாங்க. ஏன்னா ஒரு 50% வந்து கொண்டு வந்து உள்ளே வச்சாங்கன்னா அதில் எது வேகமாக பேர் ஆகுதோ அதெல்லாம் தூக்கி தான் செப்பரேட்டான கேஜில் போடுவாங்க. ஸோ இதான் வந்து நார்மலாக ப்ரீடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.